ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய்ராம். ஸ்ரீ சாய் சத் சரிதம் அத்தியாயம் 2. முதல் அத்தியாயத்தில் கோதுமை மாவரித்து அதனை கிராம எல்லைகளில் தூவி விட்டதன் மூலம் காலரா தொத்து வியாதியை தடுத்து அழித்ததான சாய்பாபாவின் அற்புதத்தை கண்டோம். அவருடைய அடியவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்குமாதனால் சாய்பாபாவின் புனித வரலாற்றையும் அவருடைய போதனைகளையும் ஆகாது. இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்பம் பெரும் சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள், கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியோருக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் அவை அளிக்கின்றன. வேத அறிவை ஒத்த விறுவிறுப்பு உள்ளதும் அறிவூட்டதுமான சாய்பாபாவின் இப்போதனைகள் எல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனைகள் செய்யப்பட்டால் அடியவர்கள் கூறும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல், அஷ்டங்க யோகம், தியான பேரின்பம் முதலியவற்றை பெறுவர். சாய்பாபாவின் தரிசனத்தில் உள்ள நூதனமானது நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன. முன்னை கருமங்களின் வலிமையை அழிக்கப்படுகின்றன அல்லது பற்றற்ற நிலையை அதிகரிக்கின்றன. முன்னை பிறவிகளில் செய்த பல நற்கர்மங்களால் அத்தகைய சுப தரிசனம் அடைக்கப்படுகிறது. நாம் சாய்பாபாவை கண்டு விட்டோமானால் புற உலக எல்லாம் சாய்பாபாவை தோற்றமளிக்கும். குருவின் தேவையை பற்றி ஹேமந்த் பாபா இவ்விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் என்பது எவ்வித குறிப்பும் விட்டு வைக்கவில்லை. ஆனால் காக்கா சாஹேப் தீட்சித் இவ்விஷயத்தை தனது குறிப்புகளில் பதிப்பித்து உள்ளார். ஹேமந்தின் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காக்கா சாஹேப் தீட்சித் சென்று, நான் ஷீரடியை விட்டு போக வேண்டுமா என கேட்டார். பாபா ஆம் என்றார். பிறகு எங்கே போவது என யாரோ கேட்டார். பாபா உயர மேலே என்று கூறினார். அம்மனிதர் வழி எப்படிப்பட்டது என பாபாவிடம் வினாவினார். பாபா கூறினார், அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளன. இங்கிருந்தும் ஒரு வழியில் உள்ளது. பாதை கடினமானது. புலிகளும் ஓநாய்களும் வழியில் உள்ள காடுகளும் உள்ளன. நான் கேட்டேன், ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்து சென்றால் என்ன? அதற்கு பாபா கூறினார், அப்போது கடினமில்லை. புலி, ஓநாய், படுகொழிகள் முதலியவற்றிலிருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்து செல்வார். வழிகாட்டி இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகொழியில் விழும் அபாயம் இருக்கிறது. இந்நிகழ்ச்சியினால் தபோல்களும் அரை அருகே இருந்தார். இதுவே குரு அவசியமா என விவாதத்திற்கும் பாபாவின் பதில் என்று எண்ணினார். ஒரு மனிதன் சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பட்டவனா என்னும் விவாதம் ஆன்மா விஷயங்களில் உபயோகமில்லை என்றும் இவ்வத்தியாயத்தின் மராத்தி மூலப்பதிப்பில் விளக்கப்பட்டபடி பெரிய அவதாரங்களான ராமர், கிருஷ்ணர் முதலியோர் தமது குருக்களான வசிட்டர், சாந்திபனி ஆகிய முனிவர்களிடம் தன்னை அறிவதற்காக சரணடைந்தார்கள் என்றும் குருவினுடைய உபதேசத்தினாலே பரமார்த்திகம் அடையப்படுகிறது என்றும் நம்பிக்கையும் பொறுமையும் அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகளாம் என்பதே பாபாவின் திருக்குறிப்பாகும். திருச்சிற்றம்பலம்.